1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் கீழே ஒரு டிஷ்யூ போட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னொரு டிஷ்யூ வச்சுப்பேன். ஏன்னா எவ்வளோ ஈரப்பதமானாலும் அது எல்லாத்தையுமே வந்து அந்த டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமாக வேஸ்ட் ஆகும். இந்த டிஷ்யூ வந்து அப்படியே வச்சுக்கவும் மாட்டேன். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா வந்து மேலே இருக்கிற டிஷ்யூ வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு டிஷ்யூ வச்சுருவேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 டேஸ் வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் எப்போ குக் பண்ணுறேனோ அப்போ தான் நான் கட் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா, கீரை இது எல்லாத்தையுமே வேரோடு வைக்காமல் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஷ்யூ வச்சு லைட்டாக அப்பப்போ தொடச்சி விட்டுட்டோன்னா அது வந்து ரொம்ப டர்ட்டும் ஆகாது. நம்மளுக்கு டீப் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.